ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேனடி அத்தியாயம் 60. சஸ்தியும் அவளும் குடும்பத்தார் அமர்ந்து சாப்பிடும் டைனிங் டேபிள் சென்று அமர்ந்தார்கள். தேனுஷா சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டு அவளைத்தான் இன்ச் பை இன்ச்சாக அளந்தாள். இதை சஸ்தி கவனிக்கத்தான் செய்தான். கௌதமும் கவனித்தான். அவள் கண்களில் இருந்த பயத்தையும் பார்த்தார்கள் இரு ஆண்களும். இருவரின் எண்ணங்களும் வேறாக இருந்தது. கௌதம் நக்கலாக தேனுஷாவை ஒரு பார்வை பார்த்து, சஸ்திக் சார், அவர் அழகு அந்தஸ்துக்கு இணையான பெண்ணா இவங்க இருக்காங்க என்றான். தேனுஷா காதுபட, இவளும் உண்மைதானே, அவர் அழகுக்கும் கம்பீரத்திற்கும் பொருத்தமா இருக்கா இவர் என்றுதான் நினைத்தாள். ஆனால் சஸ்திக் அவளின் பயத்தை பார்த்து பல்லை கடித்தான். தேனுஷா சாப்பிடாமல் அப்படியே இருக்க, தேனு மேடம், வடபோச்சேன்னு பார்க்குறீங்களா என்று கௌதம் கேட்க, அவன் கேட்டது கூட தெரியாமல் இருந்தவளை வனஜா பிடித்து இழுத்து கொண்டு ஜீப்பிற்கு சென்றாள். அங்கே சென்ற பின் விழா ஏற்பாடுகளை கவனிக்க சற்று நேரத்தில் அவளுடன் வந்த சஸ்திக் விழா ஏற்பாடுகளை பார்க்க சரியாக கலெக்டரின் கார் மற்றும் அந்த பகுதி எம்எல்ஏவின் காரும் வந்து நின்றது. நம்ம ஊர் அரசியல்வாதிகள் அடுத்தவன் காசில் விளம்பரம் தேடிக்கொள்வதில் கைதேர்ந்தவர்களாச்சே. சஸ்திக் முறைப்படி சென்று கலெக்டரை வரவேற்று மாலை அணிவித்து அழைத்து வந்தான். அதன்பின் எம்எல்ஏவையும் வரவேற்றான். பிறகு விழா நடந்தது. அந்த மருத்துவமனை பற்றி, அதனால் ஏற்படும் நன்மைகள் பற்றி அங்கே கூடியிருந்த மக்களிடம் பேசிய கலெக்டர் சஸ்திக் அவர்களுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பு கொடுங்க என்றார். பிறகு சஸ்திக் சுருக்கமாக தன் பேச்சை முடித்தான். எம்எல்ஏ தான் ஏதோ தான் பெரிய மனசு பண்ணி இந்த மருத்துவமனை உங்களுக்காக ஏற்பாடு பண்ணினேன் என்று பேச அவரோட கைத்தடிகள் கைதட்ட ஆரவாரம்தான். பிறகு கலெக்டருடன் அவர்கள் அனைவரும் வீடு வர அங்கே கலெக்டருக்கு விருந்து நடந்தது. கிளம்பும் சமயம் கலெக்டர், சஸ்திக் சார், இவங்க யாருன்னு சொல்லலையே என்று அந்த பெண்ணை பார்த்து கேட்க, ஓ சாரி சார், நான் இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன். இவ பெயர் ஈஷா, என் பிஸ்னஸ் பார்ட்னரின் தங்கை, என்னோட வருங்கால மனைவி என்றான். ஓ அப்படியா, ரொம்ப நல்லது. உங்கள் வருங்கால கணவர் பண்ணுற நல்ல காரியத்தில் நீங்கள் இப்போவே துணை நிற்கிறீங்க. எப்போ கல்யாணம்? கூடிய சீக்கிரம் சார் என்றான் சஸ்திக். குட். மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு நீங்கள் 2 பேரும் தம்பதிகளாக நிற்கணும் என்றவர் விடைபெற்றார். அவ்வளவுதான். தேனுஷா மனம் உடைந்து போனாள். அவளால் அங்கே நிற்கக்கூட முடியலை. கலெக்டரை வழி அனுப்ப மற்றவர்கள் சென்றதும் அவள் தன் அறைக்கு சென்று அழுதாள். வீட்டினுள் திரும்ப வந்தவர்களை பார்த்து, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க என்றவன் ஈஷாவுடன் மாடியேறி சென்றான். தேனுஷா அங்கே இல்லை என்பதை கவனித்தான். அவன் முகம் இறுக்கமாக மாறியது. வனஜாவிடம், உங்கள் தோழி மனசு உடைஞ்சு போயிருச்சு போல, போய் தேற்றுங்க மேடம். தன் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டால் இதுதான் கதி என்று கௌதம் போய்விட வனஜா அறைக்குள் வர மெத்தையில் படுத்து குப்புற கவிழ்ந்து தேம்பி அழுது கொண்டு இருந்தாள் தேனுஷா. உடை மாற்றி அவள் அருகே வந்த வனஜா, தேனு, இது தேவையா உனக்கு? அவர் அழகும் அந்தஸ்து இரண்டிற்கும் நீ இணையா? சொல்லு. நீ அழகுதான், ஆனால் அவர் முன்னால் நீ ஒன்றுமே இல்லை. நாம் எல்லாரும் இவரை சினிமா நடிகர் மாதிரி பார்த்து சைட்டடிக்கலாம், ரசிக்கலாம், ஆனால் உரிமையாக்க முடியாது. புரிஞ்சுக்க. நீ அழுது என்ன ஆக போகுது என்று தேற்ற, அதெல்லாம் அவள் காதில் எங்கே விழுந்தது? என் வருங்கால மனைவி என்ற அந்த ஒற்றை வார்த்தை தான் 1000 ஊசியாய் அவள் இதயத்தை துளைத்தது. இரவெல்லாம் தூங்காமல் அழுதவள் இரவு சாப்பிடக்கூட வரலை. மறுநாள் காலை முகம் வீங்கி இருந்தாலும் வெந்நீரில் குளித்து ரெடியானவள் சீனிவாசனை போய் பார்த்தாள். என்னம்மா என்றார். அவள் முகத்தை பார்த்தவாறே, சார், எனக்கு இந்த கிளைமேட் ஒத்துக்கலை. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால் நான் கோவைக்கு போகிறேன். நீங்கள் வேறு யாரையாவது போட்டுக்குங்க என்றார். என்னம்மா நீ விளையாடுறியா? கலெக்டர் நாம் இங்கே வரும் முன்பே மீட்டிங் போட்டு யாருமே இடையில் வர முடியாது என்று சொல்லித்தானே அனுப்பினார். எதிர்பாராத விதமாக விபத்து மாதிரி நடந்தால்தான் வேறு ஆள் போடுவாங்க. உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லையே. நீங்களா வீம்பா எதையாவது முட்டாள்தனமாக நினச்சிக்கிட்டு பண்ணினா அதற்கு யாரும்மா பொறுப்பாக முடியும்? நம்மளால் 4 பேருக்கு நல்லது நடந்தால் சரிதான்.
நாம் வேலை பார்க்கத்தான் வந்திருக்கிறோம், வேற எதற்கும் இல்லை, போங்க என்றார் கடுமையுடன். தேனுஷா கண் கலங்கியது. ஆனால் யார் முன்னாடியும் அழுவது அவளுக்கு பிடிக்கலை. எனவே விறுவிறுவென வெளியேறி தோட்டத்திற்குள் போய்விட்டாள். அந்த தோட்டம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன், ஊட்டி மலர் கண்காட்சி போல் அத்தனை விதவிதமான மலர்கள் பூத்து குலுங்கும். ஆனால் பெரும்பாலும் பூவை மலர விட மாட்டார்கள். பாதி அளவு மொட்டு வளர்ந்தவுடன் அவற்றை கட் பண்ணி விடுவார்கள். ஆமாம், எஸ்டேட்டின் ஒரு புறம் மிகப்பெரிய மலர் தோட்டம் இருக்கிறது. அதில் பல பேர் வேலை செய்கிறார்கள். அந்த மொட்டுக்களை இலைகளுடன் பறித்து அதற்கென்றே பயிற்சி பெற்ற மலர் பேக்கிங் செய்து அவை வெளிநாட்டிற்கும் வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்கிறார்கள். இந்த தோட்டமும் அப்படித்தான். வெயில் அப்போதுதான் வர தொடங்கிய அந்த நேரம் சஸ்தி தன்னோட ஜாகிங்கை முடித்து கொண்டு வர, அந்த நேரத்தில் எங்கோ வெறித்தபடி கண் கலங்க இருந்தவளை பார்த்தவன் முகம் இறுக்கமானது. என்ன, ஏதோ அசோகவனத்து சீதை மாதிரி அப்படியே உட்கார்ந்திருக்க என்று கோபமாக அவளை பார்த்து கேட்க, அவன் குரல் கேட்ட நொடி திடுக்கிட்டு விழித்தவள் கண்டது அவனது கோப முகத்தைத்தான். எதுக்கு இந்த அழுகாட்சி நாடகம் என்றான் குரல் இறுக. அவள் அமைதியாக இருக்க, இப்படி இருந்துதான் உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிற. இன்னும் நீ வாய் திறந்து பேசலைனா போய் தொலை என்றவன் போய்விட, அவன் போவதையே வெறித்து பார்த்து கொண்டு இருந்தாள். அதன் பின் 2 நாள் அவள் சொன்ன வேலையை மட்டும் செய்தாள். அன்று அவள் ஏதோ ஞாபகத்தில் அவன் கோட் பண்ணிய தொகையை மாற்றி டைப் அடித்து விட்டாள். அதை பார்த்தவனுக்கு கோபம் வந்துவிட, அந்த நேரம் அவன் கோபத்தோடு வெளியே வர, அவள் மற்றவர்களுடன் சாப்பிட்டு கொண்டு இருக்க, அவன் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே அவள் சாப்பாட்டை தூக்கி விசிறி அடித்தான். அதை பார்த்த அனைவரும் பயந்து போனார்கள். அவள் சாப்பிட்ட கையோடு எழுந்து நிற்க பயத்தில் அவள் உடல் நடுங்கியது. என்ன பண்ணி வச்சிருக்க, பாரு என்றவன் அவள் கையில் இருந்த ஃபைலை அவள் முகத்தில் விசிறி அடித்தான். ஆ என்று கத்தியபடி அவள் முகம் மூட, இடியட், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இதென்ன உன் அப்பன் வீட்டு காசா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் வேலை பார்த்துருக்குற. கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற மெத்தனம் இங்கே இதெல்லாம் ஆகாதுமா. நான் சஸ்தி, என்கிட்ட பொறுப்பாக கவனமாக இல்லை, உனக்கு வேலையே இல்லாமல் பண்ணிவிடுவேன் என்று உரிமைனான். டார்லிங், ஓகே ரிலாக்ஸ். இந்த கோபம் உங்களுக்கு நல்லது இல்லை. ஒழுங்காக வேலை செய்யலை என்றால் அனுப்பிவிடுங்க. அதை விட்டுட்டு ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க என்றாள் ஈஷா அவனை உரசியபடி வந்து நின்று. தேனுஷா அழுது கொண்டே போய் தட்டை எடுத்து கீழே கொட்டியவற்றை அள்ளி எடுத்து கொண்டு போய் வைத்துவிட்டு கை கழுவி வந்தவள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க, அப்போதுதான் ஒரு 0 சேர்த்து போட்டிருப்பது தெரிந்தது. தன் தவறு புரிந்ததால் அவள் மௌனமாக காலில் நிற்க, அங்கே வந்த சீனிவாசன் அதை வாங்கி பார்த்தவர், என்னம்மா இப்படி பண்ணியிருக்க? அப்புறம் அவருக்கு கோபம் வராமல் என்ன செய்யும்? தப்பு உண்மையில தான். உன்னால் எங்கள் எல்லாருக்கும் அவமானமாக இருக்குது. உனக்கு இங்கே வேலை செய்ய விருப்பம் இல்லை, போறேன்னு சொன்ன. நீ சொன்ன போதே அனுப்பி இருக்கணும். நீ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் அசால்ட்டாக வேலை பார்க்குறியா என்று சீனிவாசன் சத்தம் போட, என்னது, இங்கே வேலை செய்ய இஷ்டம் இல்லைன்னு சொன்னாளா என்று கோபமாக வந்து நின்ற சஸ்தியை பார்த்த சீனிவாசனே பயந்து போனார். உனக்கு என்ன வயசு? 25. இந்த சின்ன வயசில் நீ இந்த அளவு கவர்மெண்ட்டில் உயர்ந்து இருக்க அப்படிங்கிற திமிரா உனக்கு? நீ இங்கே வேலை செய்யலை என்றால் உனக்கு வேலையே இல்லாமல் பண்ணிவிடுவேன் என்றான் சஸ்திக் உருமலாக. எனக்கு எந்த வேலையும் வேண்டாம், என்னை ஆள விடுங்க, நான் என் அம்மா அப்பா கிட்டேயே போகிறேன் என்றதுதான் தாமதம். சிலீர் என்று எதுவோ உடைய அனைவரும் அந்த இடத்தை விட்டே ஓடியிருக்க, நெற்றியில் ரத்தம் வழிய நின்றது 2 பேர் மட்டும்தான். ஆமாம், சஸ்தி கோபத்தில் பக்கத்தில் இருந்த பீங்கான் பூஜாடியை எடுத்த நொடி அனைவரும் ஓடியிருக்க, அவன் உடைத்ததில் அந்த பெரிய ஹால் முழுவதும் கண்ணாடி துண்டுகள் சிதற பயத்தில் அலறியபடி முகத்தை தேனுஷா மூடிக்கொள்ள அவள் நெற்றியில் ஒரு பீஸ் குத்தியது. அதே மாதிரி சஸ்தி கையிலும் ஒரு பீஸ் குத்திவிட்டது. இருவரும் ரத்தம் வழிய நிற்க தன் கண்ணை திறந்து பார்த்த தேனுஷா கண்ணில் பட்டது தன்னவனின் கையில் வழிந்த ரத்தம்தான். மாமா என்று அலறியபடி அவள் அவனை நோக்கி வர, ஏய் முட்டாள், நகராதேடி, ஹால் பூரா
காலில் குத்திரும், நகராதே என்றவன் திரும்பி பார்க்க ஹாலின் வெளியே அவர்கள் அனைவரும் நிற்க அப்போதுதான் தன் கோபம் உணர்ந்தவன், சாரி, நீங்கள் போகலாம் என்றவன், மாரிமுத்து, சாந்தம்மா, தோகை, சீக்கிரம் வாங்க என்பதற்குள் அவர்கள் ரெடியாக வந்து கூட்டி பெருக்கி அள்ளி விட்டார்கள். இப்ப அவளை நெருங்கியவன் அவளை பிடித்து இழுத்து கொண்டு மாடி ஏற மாடியின் மேலே நின்று இருந்த ஈஷா அவனை புரியாமல் பார்க்க அவன் யாரையும் கண்டுகொள்ளாமல் அவளை இழுத்து கொண்டு தன்னறைக்கு சென்று கதவை பூட்டிவிட்டான். அதை கண்ட ஈஷா அதிர்ந்தாள். இதுவரை அவள் கூட அந்த அறைக்குள் போனது இல்லை. அவன் அவளை உள்ளே வர அனுமதித்தது இல்லை. இன்று இவளை அழைத்து கொண்டு உள்ளே போகிறான் என்று வெளியே நின்றபடி அவள் யோசித்தாள். சீனிவாசனை பார்த்த கௌதம், என்ன சார் இது, அநியாயமா இருக்கு, என்ன தப்பு பண்ணினாங்க தேனுஷா என்று கேட்க அந்த ஃபைலை அவர்களிடம் நீட்ட அப்போதுதான் அவர்களுக்கு அவள் செய்த தவறு புரிந்தது. 1 கோடி என்பதற்கு பதில் கூட ஒரு ஜீரோவை கவனக்குறைவாக சேர்த்ததால் 10 கோடி என்று இருந்தது. நல்ல வேளை அவர் பார்த்தார், இல்லையென்றால் அவருக்கு 9 கோடி நஷ்டமாகி இருக்கும். இது பெரிய தவறுதான். ஆனாலும் அவர் தேனுஷா கிட்ட நடந்துக்கிட்டது சரியில்லை. நாம் ஒன்றும் அவர்கிட்ட வேலை பார்க்கல என்று சொல்ல, தப்பு கௌதம், நாம் வேலை செய்கிறது அவரும் கவர்மெண்ட்டும் இணைந்து செய்யும் ப்ராஜெக்டில். இதில் பணம் அவருடையது. கிட்டத்தட்ட நாமளும் அவர்கிட்ட வேலை செய்கிற மாதிரி தான். ஆனால் அவர் இதற்காக மட்டும் தேனுஷா கிட்ட இப்படி நடந்துக்கலை. அவருக்கும் தேனுஷாவுக்கும் இடையே வேறு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. அதன் வெளிப்பாடு தான் இப்படி. நம்ம யாரையும் அவர் இதுவரை மரியாதை குறைவா நடத்தலை, மதிப்பாத்தான் நடத்துகிறார். அது ஏதோ அவர்கள் பிரச்சனை போல என்றார் சீனிவாசன்.